ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு கருணக்கிழங்கு வறுவல் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையை அரிச்சதுன்னா கொஞ்சம் எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 50% வெந்தால் போதுங்களா, ரொம்ப வேக வச்சிடாதீங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். இப்போ அதுக்குள்ளே கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி இதை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு சோம்பு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், இல்லை ஆப்ஷன் தான். இப்போ வேக வச்ச இதில் கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இதை குலுக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே மிளகாத்தூள், காரம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரம் அதிகம் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்க விட்டுக்கோங்க. இதில் சோம்பு தாங்க ப்ளஸ்ஸு. சோம்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வறுத்து நம்ம வேக வச்சு எடுத்த கருணக்கிழங்கை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்திங்கன்னா சாம்பாருக்கு, குருமாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் இது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம் தக்காளி மட்டும்தான் அரைக்கணும் இதில். அவ்வளோதான். இதை வறுத்து எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கருணக்கிழங்கு ரொம்ப நல்லது. அதுவும் மூலம் இருக்கவங்களுக்கு, அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் கருணக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இது. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.